தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு 9:33 வாசிங்க பார்க்கலாம். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஓமையன் பேசினான். பிசாசு பிடித்திருந்த இந்த மனிதனுக்கு பிசாசை ஆண்டவர் விரட்டினார். பிசாசு புறப்பட்டு போன உடனே இவன் நன்றாய் பேசினான் பாருங்க. ஆக பிசாசு போனது ஒரு அற்புதம். ஆக இவன் நன்றாய் பேசினது இன்னொரு அற்புதம். இப்படி இவனுக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் பாருங்க. இந்த மனிதனுடைய பரிதாப நிலைமை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, இவன் இயேசுவிடத்துல வரும் பொழுது பேச முடியாதவனாயிருந்தான். அப்படின்னா இவன் ஜெபிக்க கூட முடியாதவன், ஊமையா இருந்தான். ஆக பேச முடியல, ஜெபிக்க முடியல, தன் விண்ணப்ப தாண்டத்துல சொல்ல முடியல, தன் வேதனையை சொல்ல முடியல. ஆக தனக்கு என்ன வேண்டும் என்று விவரிக்கவும் முடியாத மிக பரிதாபமான ஒரு மனிதனாய் இந்த பிசாசு பிடித்திருந்த உண்மையான மனுஷன் இருந்தான் பாருங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இயேசுநாதரை துதிக்க போற்ற கூட அவனுக்கு முடியாத ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட இந்த பரிதாபமான மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு உடனே சுகம் கொடுத்தார், உடனே விடுதலை கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இப்படி ஒரு நிமிஷத்துல இந்த மனுஷனுக்கு சுகம் கொடுத்து இந்த மனிதனை பழைய நிலைமைக்கு இயேசு கொண்டு வந்து விட்டார் பாரு. இந்த மனிதனை முன்பு இருந்த நிலை, பிசாசு பிடிப்பதற்கு ஊமையா இருந்தானே, அதற்கு முன்பு எப்படி நன்றாயிருந்தானோ அந்த பழைய நிலைமைக்கு இயேசு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார். இதுதான் மிகப்பெரிய அற்புதம் பாருங்க. நாங்கள் சொல்லுகிற, நீங்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நஷ்டம் அடைந்திருக்கலாம், ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்கலாம், அநேகருக்கு வாரி கொடுத்திருக்கலாம், ஆக வாழ்ந்து சுகமாயிருந்திருக்கலாம், உங்களை தேடி அநேகர் வந்திருப்பார்கள், உங்கள் பிசினஸ் ஓஹோன்னு இருந்திருக்கும். ஆனால் சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். இன்றைக்கு இழந்து கடன் பிரச்சனையோடு வியாதி பலகீனத்தோடு எல்லாராலும் மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். உங்களுடைய நிலைமையே தலைகீழாய் மாறி இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மனுஷன் அப்படித்தான் இருந்தான், ஆனால் இயேசு இடத்தில் வந்த பொழுது சுகம் கொடுத்து அவன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினது போல, முந்தைய நிலைமைக்கு கொண்டு வந்தது போல கர்த்தனுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு கூட ஒரு அற்புதத்தை செய்து முன்பு இருந்த அதே நிலைமைக்கு கர்த்தங்களை உயர்த்துவார். இழந்ததெல்லாம் திரும்ப கர்த்தர் கொடுப்பார். அநேகர்களை தேடி வரும்படி செய்வார். இழந்த சந்தோஷம், இழந்த சமாதானம், நல்ல ஆரோக்கியம், தொழில் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து கனம் பண்ணுகிறவர் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.